எல்லோருக்கும் ஹாய். தளபதி விஜயோட கடைசி படம்னு சினிமா இண்டஸ்ட்ரியே பேசப்படுற தளபதி 69 படத்தோட அப்டேட்ஸ்லாம் சில நாளாக விட்டுட்டு இருக்காங்க படக்குழு. தளபதி 69 படத்தை வினோத் டைரக்ட் பண்ண போகிறாரு. ராக்ஸ்டார் அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு. பிரபல ப்ரொடக்ஷன் டீம் கேவின் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த தளபதி 69 படத்தோட போஸ்டர் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க கேவின் ப்ரொடக்ஷன். அந்த போஸ்டரில் தீப்பந்தத்தை ஏந்திட்டு இருக்க மாதிரியும் இந்த படம் அக்டோபர் 2025 ரிலீஸ் ஆக போதுன்னு போட்டிருந்தாங்க. அடிஷ்னலாக அந்த போஸ்டரில் தி டார்ச் பியரர் ஆஃப் டெமோக்ரஸின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் ரீசெண்டாக கேவின் ப்ரொடக்ஷன் அக்டோபர் 1 ஒரு வீடியோ மூலமாக தளபதி 69 காஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம்னும் அது கண்டினியூவாக 3 நாள் ரிவீல் பண்ணிகிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் மஜா பண்ணாங்க. அதுபடி அக்டோபர் 1 ஈவினிங் 5 மணிக்கு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக ஆக்டர் பாபி டியோவில் இந்த தளபதி 69 ஜாயின் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க கேவின் ப்ரொடக்ஷன். பாபி டியோல் சிறுத்தை சிவா டைரக்ஷனில் சூர்யா நடித்த கங்குவா படத்துலையும் நடிச்சிருக்காரு. அப்புறம் செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக ஆல்ரெடி தளபதி விஜய் கூட நடித்த பூஜா ஹெக்டே இந்த தளபதி 69 ஜாயின் பண்ண போகிறதாகவும் அறிவிச்சாங்க கேவின் ப்ரொடக்ஷன். அப்புறம் எல்லாரும் கெஸ் பண்ண மாதிரி பிரேமுலு மலையாள படத்தில் நடித்த மமிதா பேஜுவும் இந்த தளபதி 69 ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க கேவின் ப்ரொடக்ஷன். அடுத்து அந்த வீடியோவில் வெளியிட்ட ஷேடோவை பார்த்து இவங்களும் தளபதி 69 நடிக்க போகிறாங்கன்னு நம்ம பயலுக வீடியோவை இறக்கிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த தளபதி 69 ஆக்ட்ரஸ் பிரியாமணி நடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க கேவின் ப்ரொடக்ஷன். அப்புறம் பயவுள்ள எல்லாத்தையும் கெஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு ஆத்திரப்பட்ட கேவின் ப்ரொடக்ஷன் சர்ப்ரைஸை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ கண்டுபிடிக்கிறான்னு டைரக்டர் கௌதம் மேனனை இந்த தளபதி 69 ஜாயின் பண்ண போகிறாருன்னு தாறுமாறான தகவலை ரிவீல் பண்ணாங்க கேவின் ப்ரொடக்ஷன். அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத மாதிரி ஆக்டர் நரேனையும் சேர்த்து இந்த தளபதி 69 ரொம்ப முக்கியமான ரோல் நடிக்க போகிறாருன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க கேவின் ப்ரொடக்ஷன். அப்புறம் இதோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் ஓவர்னு நினைக்கும் போது கேவின் ப்ரொடக்ஷன் இல்லை இது இன்னும் முடியல, இன்னும் பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச நம்ம முத்துப்பாண்டி பிரகாஷ் ராஜ் இந்த தளபதி 69 இருக்க போகிறாருன்னு குதூகலமான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு ஒரு ட்ரீட்ஃபுல்லான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு தளபதி 69 காஸ்ட்லாம் ரிவீல் பண்ணிட்டாங்க கேவின் ப்ரொடக்ஷன். அடிஷ்னலாக தளபதி 69 டெக்னீஷியனையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கேவின் ப்ரொடக்ஷன். தளபதி 69 சினிமோட்டோகிராஃபராக சத்யன் சூரியன் இருப்பாருனும் சன் மாஸ்டரா அடிலரசு இருப்பாருனும் தளபதி 69 எடிட்டரா பிரதீப் ராவ் இருப்பாருனும் காஸ்டியூம் டிசைனரா பல்லவி இருப்பாங்கனும் ஆர்ட் டைரக்டரா செல்வகுமார் இருப்பாருனும் தளபதி 69 பப்ளிசிட்டி டிசைனரா கோபி பிரசன்னா இருப்பாருனும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கேவின் ப்ரொடக்ஷன். இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் தளபதி விஜயோட கடைசி படம் இது. இந்த படத்தோட கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே அரசியல் களத்துக்கு என்ட்ரி கொடுக்க போறாரு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரசியலுக்கு வரட்டும், நல்லது பண்ணட்டும், அப்படியே சைடு கேப்பில் வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு ஒன்ஸாவது படம் பண்ணி அவரோட சினிமா வாழ்க்கைக்கு எண்டு கார்டு போடாமல் நம்ம எல்லாத்தையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தளபதி விஜய் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த தளபதி 69 காஸ்ட் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆச்சா இல்லை இவங்களையெல்லாம் போட்டிருக்கலாம்னு யாரெல்லாம் தோணுதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye-bye.